1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் உரிமைத் தொகை மூலம் தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பலனடையும் பெண்களின் வங்கிக் கணக்கில் 1,000 ரூபாய்க்கு பதிலாக 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. பலருக்கும் இது இன்ப அதிர்ச்சியை கொடுக்க சில நிமிடங்களில் முதலமைச்சரின் அறிவிப்பு வீடியோவும் வெளியானது. இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒரே மாதத்தில் 5,000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை அளிக்கப்பட்டதற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்கினார். உரிமைத் தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். மகளிர் உரிமை திட்டத்தின் அடுத்த கட்டம் குறித்து முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. கடந்த மாத உரிமைத் தொகை பொங்கல் பரிசு தொகை 4,000 ரூபாயுடன் இந்த மாதம் 5,000 ரூபாய் என 2 மாதங்களுக்குள் 9,000 ரூபாயை அரசு வழங்கியுள்ளது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த பெண்கள் முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றியை தெரிவித்தனர். இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். இதனிடையே தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக மகளிர் உரிமைத் தொகையாக 5,000 ரூபாயை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமைத் தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது. 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் கோடை காலமே வரவில்லையா எனவும் கோடைகால சிறப்பு நிதியை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் உரிமைத் தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.